இன்னைக்கு நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம். வெங்காயம், புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கிராம்பு, சோம்பு, இஞ்சி போட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் தேங்காயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கிட்டோம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. கலர் நல்லா உடஞ்சி மசாலையோட நல்லா இந்த மாதிரி வேகணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மசாலாவை தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.